அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு புல் பேக் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஓப்பன் அண்ட் லோ சேமாக தான் இருந்தது. ஸோ ஓப்பன் அண்ட் லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $71.36 மேலே தான் போயிருக்கு. ஸோ நான் $72.36 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அவ்வளோ தூரம் போகலை. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ $0.09 கொஞ்சம் செல்லிங் ஃபோர்ஸில் இருக்கு. ஸோ இது இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவை பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நேற்று செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்திருக்கிறாங்க. ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு ஈவினிங் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை கொண்டு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் என்ன மாதிரி நடந்திருக்கு நேற்று. ஸோ க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்குன்னா, ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6149ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் சொன்னீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸும் ஒர்க் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6182 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6176. சப்போர்ட் நேற்று பிவோட் பாயிண்ட் எதில் எடுத்திருந்தனோ ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். 6068 தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஸோ இது ஏன் ரெசிஸ்டன்ஸ் 6176 எடுத்தேன் அப்படின்னா, இது டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று 15 மினிட்ஸ் கேண்டலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. 6176 2 டைம்ஸ் ஒர்க் ஆகிட்டு, இதுதான் நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ, ஸோ இந்த இடத்த 6118க்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக செல் சைடு இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ அதோட டார்கெட் 6668. ஸோ நம்ம செல் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அதாவது க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 6668. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஸோ நம்ம பை எடுக்கிறனாலும் செல் எடுக்கிறதுனாலும் வேற வழி கிடையாது. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் எடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல செல் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். செல் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை நல்ல செல் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த சப்போர்ட் ஜோன் 6668 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆன பை சைடு போகலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 6176 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் 6068ங்கிறது. அப்படி இல்லைன்னா கூட ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் கூட ஒரு 6100ல கூட பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கீழே வராமல் மேலே வருது அப்படின்னா 6176 வந்தால் ஸோ தாராளமாக செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இப்போ ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைட் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ சிம்பிளாக எனக்கு ட்ரேட் பண்ணிடலாம். அதாவது க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பையோ செல்லோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சிம்பிளான ட்ரேடோ சிம்பிளான ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மறுபடியுமே ஒரு செல் சைடு. இதோட அடுத்த சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 339.5. ஸோ 339.5 வந்தால் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட சிம்பிள் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் 342 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் கீழே இறங்குனது. பட் இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $16 அப் கொடுத்துருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹை வரைக்கும் 3148 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸில் கோல்டு 10 அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வருதான்னு தெரியல. ஓகே, கோல்டு 10 அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ். ஸோ நேற்று தான் இது ஓப்பன் ஆயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இது 10 கிராம்ஸ். இதோட மார்ஜின் ரொம்ப கம்மி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் அதிகமாக தான் கொடுப்பாங்க. பாயிண்ட் வேல்யூ 10. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 7 to 8K இருந்தாலே போதும். ஸோ நம்ம ஒரு 8000 ரூபாய் இருந்தாலே போதும். நம்ம பையோ செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கம்மியான மார்ஜினில் வேணும் அப்படின்னா இந்த கோல்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா பை ஜோன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது காப்பர். ஸோ காப்பர் வந்து ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆனது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பை ட்ரை பண்ணிடாதீங்க, பையோ செல்லோ வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. இன்னைக்கு கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல் சைடு வந்து போகலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து 888 போதும். இந்த ஒரு சின்ன டார்கெட் மட்டும் அச்சீவ் பண்ணால் காப்பரில் வந்து போதும். வேற எதுவுமே பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து ட்ரை பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு பை கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் சைடு வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜிங்க்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஏன்னா 3 days ஆன்லைன் கிளாஸ் தான் MCX வந்து எடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து டைம் வந்து எனக்கு வந்து சூட்டபுளாக இல்லை. ஒரு சண்டே மட்டும் ஃபுல் டே வந்து வைங்க, ஒரு 10 to 2 PM வச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ சண்டே April 6th வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி ஒரு அந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எடுக்கிற மாதிரி காலையில் 10 மணிலேருந்து ஸோ மத்தியானம் 2 மணி வரைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.